ஹலோ வியூவர்ஸ், 12th எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. முக்கியமாக ரிசல்ட்டை தாண்டி என்ன காலேஜ் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்றதில் ரொம்பவும் குழப்பமாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் எடுப்பீங்க அப்படின்றதும் ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த ஐடியாவை வச்சு நீங்கள் என்ன மாதிரியான காலேஜஸ் எல்லாம் டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்இஏ வெப்சைட் வந்து உங்களுக்கு எப்போவும் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணதை வச்சு நீங்கள் அந்த வெப்சைட் உள்ளே போகிறதுக்கே பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். ஸோ வெப்சைட் லோட் பண்ணுறதும் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாக இருக்கும். ஆனால் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியே, அதாவது ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த வெப்சைட்டை வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த வெப்சைட் உள்ளே போய் எப்படி நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்குறது, அதே மாதிரி அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வச்சு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான காலேஜஸ் வந்து அலாட் ஆகும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம ரைசிங் ஸ்டார் கெரியர் கைடன்ஸ். இது இல்லாமல் டிஎன்இஏ ரிலேட்டடான என்ன டவுட் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு அதை யூஸ் பண்ணி கால் பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இஃப் சப்போஸ் எனக்கு மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக வரும் சார், இல்லைனா நான் கேட்குற ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸ் வந்து காலேஜ் வந்து கிடைக்காது சார் கவுன்சிலிங்கில், ஸோ எனக்கு நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் அந்த அட்மிஷன்ஸுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்காகவும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ டிஎன்இஏ வெப்சைட் நம்ம நார்மலாக வந்துட்டு சர்ச் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் மொபைல் ஆர் பிசி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் டிஎன்இஏ வெப்சைட்டை வந்துட்டு சர்ச் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இங்கே நமக்கு காமிக்கிறது இந்த டிஎன்இஏ வெப்சைட் உள்ள என்ட்ரு ஆகுங்க. ஒன்ஸ் என்ட்ரு ஆகிட்டிங்கனாவே இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம் தமிழ்நாடு இன்ஜினியர் அட்மிஷன்ஸ் 2025. ஸோ இந்த இயருக்கானதை வந்துட்டு இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட்டில். ப்ரீவியஸ்லி உங்களுக்கு 2024 தான் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கவுன்சிலிங்கில் இப்போ நீங்கள் போக போகிறீங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்றது இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே டீட்டெயில்ஸ் வந்து ஃபர்னிஷ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கீழே இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஎன்இ 2025 வில் பி அப்டேட் இயர் ஷார்ட்லி. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடில் ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஒரு 3 டாட்டட் லைன் மாதிரி ஒரு ஆப்ஷன், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்ஸுன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் நாட் ஏ ரோபோட்ன்ற வெரிஃபிகேஷன் பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே காமிக்கிறதா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர், அதாவது 2024 என்ன கட் ஆஃப் மார்க்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காலேஜஸ் கிடச்சிருக்கு அப்படின்ற விஷயங்களை இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு காமிச்சிருக்க இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஇஜி கேம்பஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட சென்னை கேம்பஸ், அதாவது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ். இந்த கேம்பஸோட கட் ஆஃப் மார்க்ஸு ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்துட்டு இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன மாதிரியான கட் ஆஃப் மார்க்ஸு எடுத்த ஸ்டூடெண்ட்ஸு ப்ரீவியஸ் இயரில் வந்துட்டு அட்மிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இப்போ இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதை வச்சு இப்போ என்ன சார் யூஸ் எனக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இயரு உங்களுக்கு மேக்ஸிமம் ரொம்ப டஃப்பாக தான் கொஷின் பேப்பர் இருக்குது. ப்ரீவியஸ் இயரை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அப்சல்யூட்லி 2025 நீங்கள் எழுதின எக்ஸாம் வந்து டஃப் தான். ஸோ அந்த எக்ஸாமை நீங்கள் இப்போ ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் இருந்து மேபி ஒரு 1 or 2 மார்க்ஸ் உங்களுக்கு கட் ஆஃப் லெஸ் ஆகி தான் இந்த இயரோட அட்மிஷன்ஸ் நடக்கும் அப்படின்றது என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்படியும் இருக்கலாம், மேபி பேப்பர் கரெக்ஷன் உங்களுக்கு லீனியண்ட்டாக பண்ணி கூட இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப் மார்க்ஸை நீங்கள் எடுக்கிறதுக்கான சான்சஸும் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் நடக்கும். அதே மாதிரி இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃபில் தான் உங்களுக்கு கோர்சஸ் எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் இந்த மாதிரி தான் வந்து அலாட் ஆகும். பட் ஈவன் தோ இப்படி தான் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 95% அஷ்யூரன்ஸ் வந்து என்னால் கொடுக்க முடியும். பட் another 5% எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். ஈவன் தோ சப்போஸ் ஒரு 199 கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட் கூட போயிட்டு ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கூட எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எப்படி வேணாலும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் ஆகிற திங்ஸ் எல்லாமே இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளால் பார்க்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் இதை நீங்கள் கண்மூடித்தனமாக நம்ப வேணாம். ஜஸ்ட்டு இது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் எடுப்பீங்க அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் பிஎஸ்ஜி போட்டு சர்ச் பண்ணுறேன். இதில் நீங்கள்
காலேஜ் நேமை இங்கே டைப் பண்ணியும் உங்களால் சர்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் உங்களால் ஸ்பிட் பண்ண முடியும். பிரான்ச் வைஸாக என்ன கோர்ஸ்க்கு நீங்கள் பார்க்கணும்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸா ஆர் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இசி அது மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸஸ் ரிலேட்டடும் பண்ணியும் உங்களால் ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க முடியும். அது இல்லாமல் காலேஜஸ் வழியாகவும் என்னென்ன காலேஜ் அப்படின்றத டேரெக்டாக அந்த காலேஜ் நேமை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ பாருங்கள், இங்கே கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ கம்ப்ளீட்டாக என்னென்ன காலேஜஸ் எல்லாமே டிஎன்ஏல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் லிஸ்ட் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ ஒவ்வொரு காலேஜ் வழியாகவும் அந்த காலேஜில் இருக்க கோர்சஸில் என்னென்ன கட் ஆஃபில் ப்ரீவியஸ் இயரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் ஆகியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து பார்க்குறீங்க, அந்த கோர்ஸ் என்னென்ன காலேஜஸில் இருக்குது, அந்த காலேஜஸில் என்னென்ன மாதிரியான கட் ஆஃபில் ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க அப்படின்றதையும் உங்களால் இங்கே பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன லொக்கேஷனில் வந்துட்டு அட்மிஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க, காலேஜஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் பிஎஸ்ஜி வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ண உடனே இங்கே உங்களுக்கு கீழே பாருங்கள், ஃபஸ்ட்டு பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இப்போ நான் பிஎஸ்ஜின்னு போட்ட உடனேவே உங்களுக்கு பிஎஸ்ஜியில் இருக்கிற எல்லா காலேஜுமே காமிக்கும். ஸோ இப்போ இங்கே காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நீங்கள் பார்க்குறீங்க. இன்னுமே உங்களுக்கு செகண்ட் பேஜ் இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் பேஜ் போகும்போது இங்கே நீங்கள் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச்னுமே உங்களுக்கு அங்கே இருக்கிற அந்த காலேஜுமே வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும். பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ஷார்ட் ஃபார்மாக பிஎஸ்ஜி ஐடெக் சொல்லுவாங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலேஜோட டீட்டெயிலும் உங்களுக்கு இங்கே ஃபர்னிஷ் ஆகும், அதையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட் பேஜுக்கு வந்துடலாம். இப்போ நீங்கள் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ்லையும் என்ன கட் ஆஃப் மார்க்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் ஆகியிருக்காங்க அப்படின்றத இங்கே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி பயோடெக்னாலஜிக்கு நீங்கள் பார்க்கலாம், பயோமெடிக்கல் பாருங்கள், சிவில். ஸோ எல்லோரும் கேட்குற ஏஎம்எல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மெஷின் லேர்னிங் அதுலேயும் உங்களோட கட் ஆஃப்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நார்மலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பார்த்துக்கலாம். ஸோ எல்லா கோர்சஸுமே உங்களுக்கு இங்கே ஃபர்னிஷ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்த காலேஜில் எல்லாமே 190+ இருக்குது. ஸோ அதனால் டாப் காலேஜஸ் மட்டும்தான் காமிக்குமா சார் அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு நார்மலாக நீங்கள் இப்போ எஸ்ஆர்எம் நான் போட்டுக்கிறேன். எஸ், இப்போ நீங்கள் இந்த எஸ்ஆர்எம் வள்ளியம்மையும் பார்க்க முடியும். இந்த மாதிரி இப்போ எஸ்ஆர்எம் வள்ளியம்மை சேம் அதே மாதிரி இன்னும் எஸ்ஆர்எம்மில் என்னென்ன கேம்பஸ் வந்துட்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களோ இங்கே பாருங்கள். எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ், இருங்கலூர், மண்ணச்சநல்லூர் தாலுக், திருச்சிராப்பள்ளி. ஸோ திருச்சியில் இருக்க எஸ்ஆர்எம் இவங்களுமே கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ப்ரீவியஸ் கட் ஆஃப் இப்போ ஏஐடிஎஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 168 ஓசி வந்து எடுத்திருக்காங்க. இதே மாதிரி எஸ்ஆர்எம்மில் இன்னும் என்னென்ன கேம்பஸ் இருக்கோ இங்கே பாருங்கள், மதுரை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இவங்க எல்லாருமே இந்த டேபிளில் வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காலேஜஸ்க்குமே பார்த்துக்கலாம். பார்த்து என்ன மாதிரி கட் ஆஃப்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட காலேஜு என்னென்ன நீங்கள் கவுன்சிலிங்கில் ஆர்டர் வைஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபார்மில் ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னுமே நம்ம வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ஸ் டு என்ன ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ஸ்க்கு என்ன காலேஜஸ்லாம் கிடைக்கும் அப்படின்றத ப்ரீவியஸ் இயர் வீடியோ போட்டிருந்தோம், அதையும் ஒரு டைம் பாருங்கள். அது இல்லாமல் இந்த இயரும் வந்துட்டு நான் அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு டிஎன்இஏல எப்படி கட் ஆஃப் மார்க்ஸ் ப்ரீவியஸ் இயரோட பார்க்கணும் அப்படின்றதோட ஒரு பேசிக்கான வீடியோ. ஸோ இதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு எதாவது டிஎன்ஏ கவுன்சிலிங் ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்மளோட டெலகிராம் சேனல், அது இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்துலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு கரண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு காலேஜ் அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன கோர்சஸ் என்னென்ன காலேஜஸ்லாம் வருது அப்படின்றதையும் நீங்கள் இந்த குரூப்ஸில் வந்து ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. ஃபர்தர் வீடியோஸ்க்கு வந்து நம்மளோட ரைசிங் ஸ்டார் கரியர் கைடன்ஸ் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்டேட்டடாக இருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.